வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பு வணக்கம். இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லி தான் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ணாது, இதை பண்ணுனா மார்க்கெட் வந்து வீக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே வரல. ஆனால் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம கொடுத்த லெவல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை பிரேக் பண்ணி தேர்டுக்கு போனச்சு. திருப்பி செகண்டில் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் தேர்டில் தான் க்ளோசிங். நமக்கு சொன்ன மாதிரி நடந்துருந்துச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டியில் நம்ம ஒரே சப்போர்ட் தான் போட்டிருந்தோம். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வீக்குன்னு சொல்லியிருந்தோம். அதாவது சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் போனால் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போக வாய்ப்பு. ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட் வீக் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட சப்போர்ட்டுக்கு உள்ளுக்குள்ளே மார்க்கெட் வந்துச்சு. பிரேக் ஆகிட்டு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து போனால் தான் செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லா சப்போர்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா ரெசிஸ்டன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய்ட்டு ஒரு ஃபால் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் போய்ட்டு அங்கேருந்து பெரிய ஃபால் கொடுத்து மறுபடியும் அதே சப்போர்ட்டில் க்ளோசிங் கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு சப்போர்ட்னு ரெசிஸ்டன்ஸில் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இதுவுமே நம்ம சொன்னது தான். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணால் மார்க்கெட் வீக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல் வீக்காக தான் அந்த ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கோம். இப்போ இதுலேயும் அதான் சொல்லியிருந்தோம். அதுலேயும் ஒரே சப்போர்ட் தான் போடணும். இது பிரேக் பண்ணால் மார்க்கெட் வீக்கு, ஆனால் பிரேக் பண்ண வாய்ப்பு இல்லை. இதில் வந்து மார்க்கெட் புல்லிஸ் தான் போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம தலைப்பாக தான் கொடுத்தோம் நினைக்கிறேன். மார்க்கெட் வந்து ஏற்றத்தோட முடிய வாய்ப்புன்னு சொல்லிட்டு அதை போல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தோம். அதை பிரேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் நியரஸ்ட் போய்ட்டு ஒரு சின்ன ஃபால்ட் இருந்துச்சு. அப்புறம் அதை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் போகலையே ஒழிஞ்சு கிட்டத்தட்ட நியரஸ்ட் போய்ட்டு நம்ம 700 கொடுத்தோம், இவங்க 600 போயிருக்காங்க. நமக்கு சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் மூவ் இருந்துச்சு. நம்ம மார்க்கெட் அப்சைடு மட்டும் தான் கொடுத்துருந்தோம். அதே போல் அப்சைடு மட்டும் தான் மூவ் ஆயிருந்துச்சு. சரி, ஓகே, நாளைக்கு மூவ் ஆனது முக்கியம் இல்லை. ஆனால் ப்ரைஸில் பெருசாக மாற்றம் இல்லை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து இண்டெக்ஸ் தான் மூவ் ஆனது வந்து ஆப்ஷன் ப்ரைஸில் வந்து ரெண்டு சைடுமே பெருசாக மூவ் ஆன மாதிரி தெரில. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் நிஃப்டிலேருந்து. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எழுதி ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வழக்கம் போல் டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சொன்னது இந்த இடம் தான். அது 23,450 தான். இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே க்ளோசிங்கே இருக்குது. இது எப்படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் புல்லிஸ் பொறுத்த வாய்ப்பு இருந்தால் நாளைய பொறுத்தளவுக்கு நியூஸ் பேஸ் நாளைக்கு மார்க்கெட் உண்டு. நாளைக்கு நியூஸ் பேஸ்ட் மார்க்கெட், அதாவது பட்ஜெட்னால மார்க்கெட் வந்து ஒரு கிளியராக நம்ம சொன்ன மாதிரி நடக்குன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம இதில் உள்ள செட்டப் படி நம்ம சொல்லுவோம். அது நடக்கட்டும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டே கேண்டில் பொறுத்தவரை புல்லிஸ் கேண்டில். இந்த ஹையை மறுபடியும் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஸ்டைலில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இதை வந்து பிரேக் பண்ணல, தொட்டு கரெக்டாக நிற்கிறாங்க. நாளைக்கு மார்க்கெட் இதுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மறுபடியும் புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது புல்லிஸ் போகிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இன்றைக்கி போன ஹை தான் வந்து 23,546 தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து 23,750, அடுத்து 23,976. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 23,422ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 23,314 அப்படிங்கிற செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 23,139 தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் வந்து மறுபடியும் புல்லிஸ்க்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இது பிரேக் பண்ணக்கூடாது. பண்ணாமல் போனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 790 தாண்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த இடம் இதுலேருந்து சப்போர்ட் எடுத்தாலும் அப்சைடுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இது ஒரு வேளை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இதுலேருந்து சப்போர்ட் எடுத்தாலும் மேலே போகிறது தான் வாய்ப்பு அதிகம். இந்த இடத்த பிரேக் பண்ணால் இது நோ ட்ரேடிங் ஜோன். இந்த இடத்துக்குள்ள வர்றப்போ கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. எந்த டைரெக்ஷன்லாம் போகலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு கிளியரான செட்டப்புக்குள்ளே வராது. அதாவது செகண்ட் சப்போர்ட்டுக்கும் தேர்ட் சப்போர்ட்டுக்கு இடையில் மார்க்கெட் வந்துருச்சுன்னா அப்போ உள்ள சூழ்நிலை இருந்தாலும் தான் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இருந்தாலும் நாளைய பொறுத்தளவுக்கு நியூஸ் பேஸ் மார்க்கெட்னால இது வந்து நம்ம இதோட செட்டப் படி சொல்லியிருக்கோம். நாலு நியூஸ் பேஸ் மார்க்கெட்னால கொஞ்சம் முன்ன பண்ண மார்க்கெட் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய ப்ரெடிக்ஷன் படி இந்த செட்டப் படி இது நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எழுதி ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியானா இந்த ஏரியா தான் கரெக்டாக தொட்டு தான் ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு. நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம மறுபடியும் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இது டே கேண்டில் செட்டப் படி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 49,674 இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 50,246, அடுத்து 51,026.
சரி ஓகே. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 49,302 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 49,031 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். அதுக்கடுத்து தேர்டு 48,859. சரி ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நிஃப்டி தான் நம்ம சொன்ன ஸ்டைலில் தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி தேர்டு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் ஒரு வேளை இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை விட்டு பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட் தான். இதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் கொஞ்சம் வீக்கு, இது வரைக்கும் வச்சுப்போம். ஆனால் இந்த அதாவது செகண்ட் சப்போர்ட்டுக்கும் தேர்ட் சப்போர்ட்டுக்கு இடையில் உள்ளது வந்து நோ ட்ரேடிங் ஜோன். இந்த இடத்துல வந்து ட்ரேட் பண்ணுறதுங்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் போக போகுதுங்கிறது இதை விட்டு பிரேக் பண்ணால் மார்க்கெட் அடுத்து ஃபால்ட் இருக்கும், அதுக்கான ஏரியா. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கிளியரான செட்டப் வைக்காது. ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டாலே மார்க்கெட் வந்து ஒரு பயங்கர வீக்குன்னு எடுத்துக்கலாம். அதனால் இந்த இடத்துல மறுபடியும் புல்லிஸ் வந்து ஒரு பேட்டர்ன் வச்சு புல்லிஸ் வந்தால் மறுபடியும் மேலே வரது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால்ட் இருக்கும். இந்த இடத்த விட்டு பிரேக் ஆகிடுச்சுன்னா அதுக்கான செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இருந்தாலும் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நீஸ் பேஸ் மார்க்கெட்னால அவ்வளோ கிளியராக வேலை செய்யுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த செட்டப் படி இதெல்லாம் சப்போர்ட்டர்ஸ் வரைஞ்சி கொடுத்துருக்கோம். நம்ம இந்தமாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அதுக்கான செட்டப் தான் இருக்குது. ஆனால் நாளைக்கு நியூஸ்னால முன்ன பண்ண இருக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் சார்ட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட் எல்லாம் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இதுதான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அதை பிரேக் பண்ணி க்ளோசிங்காக பக்காவாக வச்சுருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான கிளியரான இண்டிகேஷன் தான் சென்செக்ஸ்லேயும் இருக்குது, நிஃப்டிலையும் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் மட்டும் அந்த லெவல்ஸில் கரெக்டாக இருக்குது. சரி ஓகே. இது 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்பு, என்ன எந்த ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 77,705 இந்த நடந்து வச்சுருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 78,319, அடுத்து 79,026. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 77,233 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 76,898 செகண்ட் சப்போர்ட். தேர்ட் பார்த்திங்கன்னா 76,400. சரி ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு சேம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. நிஃப்டியும் அதே ஸ்டைலில் தான் எல்லாமே. ஃபஸ்ட்டு சப்போர்ட் தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வெரி புல்லிஸாக செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளை இது பிரேக் பண்ணிட்டானா செகண்ட் சப்போர்ட் அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட் தான் அதுவுமே. அதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்பயும் புல்லிஸ் தான் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் புல்லிஸ் தான் இருக்கும், செகண்ட் சப்போர்ட்டில் சப்போர்ட் தான் மார்க்கெட் புல்லிஸ் தான் இருக்கும். இந்த செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து இது வந்து நோ ட்ரேடிங் ஜோனாக இருக்கும். நமக்கு வந்து எந்த டைரெக்ஷனுங்கிறது இந்த இடத்துல அப்போது சூழ்நிலை தான் இருக்கும். இந்த தேர்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம அடுத்தடுத்து ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு குறைச்சலான லாட்டை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு வந்து பெரும்பாலும் பிரீமியம் தான் காரியம். ஒரு மார்க்கெட் ஒரு டைமிங்கில் பார்த்தீங்கன்னா பிரீமியம் ஹைவே. இப்போ இன்றைக்கே மார்க்கெட் வந்து கடுமையான பிரீமியம் தான் இருக்குது. ஒரு ஸ்டேஜ் 12 மணி வரைக்கும் பார்த்தீங்கனாலே பிரீமியம் தான் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிரீமியத்தை மட்டும் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருக்கும். பிரீமியம் அந்த மற்ற மாதிரி இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். அது நடக்கும். அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ட்ரேட் பண்ணுறது ஒரு 1 மணி 2 மணிக்கு பிறகு பண்ணுறாங்க பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.